இணைந்திருக்கின்றோம் வணக்கம் நீத்ராவின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு. பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் என்று நீங்கள் வலைத்தளங்களை எடுத்தால், சமூக வலைத்தளங்களை எடுத்தால், ஒரு சிலர் அதை அவர்களுடைய அடையாளமாக இட்டிருப்பார்கள். நிறைய பேர் இந்த மக்களிடையே பேசும்போது கருத்துக்களாக இருக்கலாம், நகைச்சுவை ரீதியாக இருக்கலாம், இந்த மக்களை அணுகுவது அல்லது ஒரு தகவலை பரிமாற்றுவது, ஊக்குவிப்பது, இப்படி நிறைய பேர் இப்போது இந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் என்று அடையாளப்படுத்தி கொண்டு பொதுவெளியில் மக்களிடம் பேசக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இது இப்போது ஒரு தொழில் சார்ந்த விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. அதை தாண்டி உணர்வு சார்ந்த விடயமாக மக்களுக்கு ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயம். நானும் ஒரு பேச்சாளராக வர வேண்டும், மேடை பேச்சாளர். எனக்குள் திறமை இருக்கின்றது, ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கின்றது. எப்படி என்னை மெருகுபடுத்திக் கொள்வது, மக்களிடையே எனது கருத்தை தெளிவாக கொண்டு போய் சேர்ப்பது இப்படி எல்லாமே பலருக்கும் பல சந்தேகம் இருக்கும். இவ்வாறான சந்தேகம் உள்ளவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்க போகின்றது. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பொதுவெளியில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்களா, இல்லது எனக்கும் பேச முடியுமாச்சு, அந்த மனசனை பாரு எப்படி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். அவர் ஒரு சிலரை நாங்கள் பின்பற்றக்கூடியவராக இருப்பாங்க. இந்த மேடை பேச்சாளர்கள் இரண்டு வகையில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒன்று, ஒரு மொழித்திறன் ஆளுமை மிக்கவர்களாக பேசுவார்கள், அல்லது இயல்பாக மக்களோடு நாங்கள் அன்றாடம் எப்படி உரையாடுகின்றோமோ அப்படி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி எமது முன்னால் இருக்கும் மக்களை கவரும் வகையில் நாங்கள் பேசுவது, அவர்களோடு எப்படி உரையாடுவது, இது தொடர்பான விடயமாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் இருக்க போகின்றது. அதை தாண்டி பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு கலந்துரையாடல் பகுதியாகவும் இருக்கின்றது. டாஸ் மாஸ்டர் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சொல்வேந்தர்கள் என்ற இந்த பதத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது தொடர்பாக இலங்கையில் எவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் பேசவிருக்கின்றோம். டாஸ் மாஸ்டரை பொறுத்தவரையில் இலங்கையிலும் இப்போது பிரபல்யம் அடைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் பூபதி சங்கர். இவர் பிராந்திய ஆலோசகராக பல நாடுகளில் இவர் சேவையாற்றி வருகின்றார். குறிப்பாக நாங்கள் சொல்வோமாக இருந்தால் இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, கம்போனியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளில், மியான்மார் போன்ற நாடுகளில் அவர் ஆலோசகராக இருக்கார். இவர்கிட்ட இருந்து தான் இந்த டாஸ் மாஸ்டர்னா என்ன, இலங்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான விடயங்கள் இங்கு கையாளப்படுகின்றது என்பது தொடர்பாக பேசப் போகின்றோம். சொல்வேந்தர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இன்றைய நிகழ்ச்சியோடு எங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது வரல, மக்களுக்கு முதல்ல ஒரு தெளிவுபடுத்தலோடு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதனால் நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இதை தாண்டி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்டுக்கணும் அப்படின்றேன். சொல்வேந்தர்கள், டாஸ் மாஸ்டர்ஸ் இலங்கையை பொறுத்தவரையில் எப்படி செயற்படுகின்றது, அதன் செயற்பாடு எவ்வாறாக இருக்கின்றது? நன்றி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சொல்வேந்தர்கள் மன்றம் மிகவும் சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை சொல்வதற்கு முன்பாக சொல்வேந்தர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை என்னுடைய பார்வையில். டோஸ் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் என்று அழைக்கப்படும் இந்த லாப நோக்கின்றி செயல்படும் இந்த நிறுவனம் 1924ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. டாக்டர் ரால்ஃப் சி ஸ்மெட்லி என்பவரால் இது நிறுவப்பட்டது. இது பல ஆண்டுகளை கடந்து இன்று நூற்றாண்டு ரீதியாகவே நாங்கள் அதனை அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இங்கு வந்திருக்கிறேன். இலங்கையில் இருக்கும் இந்த கூட்டத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது 150 நாடுகளை கடந்து 25,000 மன்றங்களை நடத்தி கொண்டு பல லட்சம் மக்களின் மேம்படுத்த ஒரு கருவியாக இருக்கிறது என்று நாங்கள் கூற முடியும். இந்த மன்றத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பினரும் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு மன்றமாக இருக்கின்றது. இங்கு பெண்கள் மிகவும் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 55% பெண்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்குவதை பார்க்கும்பொழுது அதனுடைய தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மேலும் உங்களுடைய இந்த கூடுகைக்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் அப்படியே அந்த முதல் கேள்விக்குள் சென்று விடலாம். மிகவும் நன்றி, எங்களுக்காக நேரத்தை செலவிட்டு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையே டாஸ் மாஸ்டர்ஸ் என்ன நிலையில் இருக்கின்றது, எப்படி அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள், அதை பற்றி சொல்ல முடியும்? மிகவும் நன்றாகவே இருக்கிறது. 1980களில் இங்கே முதலில் துவங்கப்பட்டது. இந்தியாவில் துவங்கப்படவில்லை, இலங்கையில் துவங்கப்பட்டது. இலங்கையிலிருந்து இந்தியாவுடன் சேர்ந்து ஒரு மன்றத்தை இங்கே துவக்கினார்கள். பல ஆண்டுகள் கழித்து அது ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. சொல்வேந்தர்கள் பொறுத்தவரை பல விதமான அளவுகள் இருக்கிறது. மன்றத்தை தாண்டி ஒரு பகுதியை தாண்டி ஒரு வட்டத்தை தாண்டி ஒரு மாவட்டம் என்று பல வகைகள் இருக்கிறது. அதை தாண்டி பிராந்தியம். ஸோ
அதில் பார்க்கும்பொழுது இந்த மன்றம் துவங்கியது இலங்கையில் இருந்து தான். இங்கிருந்து ஆரம்பித்தது. டாக்டர் அபயசேகரா என்பவரால் இங்கிருந்து நிறுவப்பட்டது. அங்கிருந்து பல விருப்பமுள்ள ஆர்வலர்கள் அதனை தொடர்ந்து கொண்டு சென்றார்கள். அதனால் இது எங்களுக்கு ஒரு தாய் மண்ணாகவே நாங்கள் கருதுகிறோம் இந்த பிராந்தியத்தை பொறுத்தவரை. இங்கிருந்து பல பேச்சாளர்கள், திறமையான பேச்சாளர்கள் பல நாடுகளை கடந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு உலக சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்ற ஒருவரும் இங்கே இருக்கிறார். அவருடைய பெயர் தனஞ்சய எத்திராட்சி என்பவர். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் இங்கிருந்து 2014ஆம் ஆண்டு ஒரு சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல வருடங்களாக தொடர்ந்து இங்கிருந்து பல சர்வதேச பேச்சாளர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். மிக பெருமையான ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. அதே போல் இப்போது இந்தியாவை பொறுத்தவரை இளையவர்கள் எவ்வாறான பயன்களை இதனூடாக பெற்றுக்கொள்கின்றார்கள்? இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் இணையத்தில் இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால் அவர்களுக்கு வாழ்க்கை தேவையான ஒரு திறமைகள் கிடைக்கப்பெறவில்லை. அது இந்த மன்றம் பூர்த்தி செய்கிறது. லைஃப் ஸ்கில்ஸ் எனப்படும் கூறப்படும் அந்த வாழ்க்கை திறன்கள் மன்றத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். அவர்களுடைய இன்னும் ஒரு நபருடன் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும், அவர்கள் அதனை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், அவர்களோடு எப்படி பழக வேண்டும், ஒரு பொது மேடையில் எப்படி பேச வேண்டும், தலைமைத்துவத்தை எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும், சிறந்த பேச்சுக்களை எப்படி வடிவமைக்க வேண்டும், ஒரு மாநாட்டிலோ அல்லது ஒரு கூடுகையிலோ பேசும்பொழுது எப்படி அவர்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட பல விடயங்களை இந்த மன்றம் அவர்களுக்கு வழங்குகிறது. இந்த இந்தியாவை பொறுத்தவரை 1000க்கு மேலான மன்றங்கள் இருக்கின்றன. ஸோ தமிழ்நாட்டிலும் மட்டும் 150 கூடுகைகளுக்கு மேல் மன்றங்கள் மேல் இருக்கின்றன. அதை பார்க்கும்பொழுது இங்கேயும் இலங்கையிலும் அதை போன்ற ஒரு தமிழ் சார்ந்த மன்றங்களும் ஆங்கிலத்தை சார்ந்த மன்றங்களும் இன்னும் திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதை செயல்படுத்த தான் ஒரு முயற்சியாக இந்த காணொலியில் நிச்சயமாக நான் கேட்க விரும்பிய ஒரு விடயம், இலங்கையை பொறுத்தவரை எவ்வாறானவர்கள் இந்த நூடாக பயன்படுகிறார்கள்? தமிழ் பேசக்கூடிய மக்களா, சிங்களம் பேசக்கூடிய மக்களா? தற்பொழுது சிங்களம் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பேசக்கூடிய மக்களும் இதில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலும் இதன் மன்றங்கள் இருக்கின்றன. மற்ற தமிழ் வாழும் பகுதிகளிலும் மன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் சிங்கள மக்கள் என்றே கூற முடியும். நிச்சயமாக நமது மக்களுக்கு ஒரு விடயம் சென்றடைய வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான கலந்துரையாடல் பகுதியினூடாக இவ்வாறான ஒரு விடயம் இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு இது பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போல் இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் லைஃப் ஸ்கில் என்று சொல்லியிருந்தீர்கள், அது டெவலப் பண்ணலாம். இதோடு நாங்கள் ஆரம்பித்தமாக இருந்தால் பல திறன்களை விருத்தி செய்யலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான திறன் விருத்திகள் இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும்? முதலில் கவனிப்பது நம்மளுடைய இன்றைய சமூகத்துக்கு ஒரு மிகவும் தேவையான ஒரு திறன் கவனிக்கும் திறன். அந்த கவனிக்கும் திறன் மிகவும் குறைவாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. லிசனிங் ஸ்கில்ஸ் என்று கூறப்படும் கவனிக்கும் திறன். எந்த ஒரு விடயத்திலும் மிகவும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய அது சரியாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதற்கான முதல் தேவை கவனிப்பது. அந்த கவனிக்கும் திறன் தான் முதல் பயிற்சியாக அங்கே கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த கவனிக்கும் திறனில் அவர்களை பயிற்சி பெற்றால் மற்ற திறன்களில் சாதாரணமாக அவர்களை எடுத்து சொல்ல முடியும். நிச்சயமாக இது நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கே தோன்ற ஒரு விடயம் ஏதாவது ஒரு விடயம் நடக்கின்றது என்பதால் முழுமையாக தெரியாமல் ஒரு ஆரம்பிக்கும் போதே கருத்தை வெளியிடுவது, அது தொடர்பான முழு புரிதல் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கின்றார் நானும் சொல்ல வேண்டும் என்பதனால் சொல்லப்படுகின்ற, அதனால் தான் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக பரப்பப்படுகின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். முழுமையாக ஒரு விடயத்தை தெரிந்து அவதானித்து அதன் பிறகு ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கும் போது அதனூடான பயன் நாங்களும் பெற முடியும், மக்களும் பெற முடியும் என்று நினைக்கின்றோம். அதாவது மிகவும் அழகான ஒரு விடயம், முதலில் அவதானிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். அதே போல டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சொல்வேந்தர்கள் எப்படி செயற்படுகின்றார்கள்? எவ்வாறான அவர்களுடைய செயற்பாடுகள் அமைகின்றது? இது ஒரு மன்றத்தின் வாயிலாக செயல்படுகிறது. அதை ஒரு தன்னார்வ கூட்டமாக வந்து சேர்ந்து அவர்களாக அதனை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது. இதற்கான ஒரு வழிகாட்டி இந்த மாவட்டத்தின் சார்பாக பிராந்தியத்தின் சார்பாக நியமிக்கப்படுவார்கள்.
அந்த வழிகாட்டி மென்டோர் என்ன கூறப்படுவார்கள். அவர்கள் அதனை வழிகாட்டி ஒரு மன்றம் கூடுகை எப்படி நடக்க வேண்டும் அதை தெளிவாக அவர்களுக்கு விளக்கி அவர்களுக்கான பின்னூட்டத்தையோ அல்லது பொது மதிப்பீடுகளையோ அவர்கள் தக்க நேரத்தில் அவர்கள் வழங்குவார்கள். அது முதலில் சேருவதற்காக அதில் சேர்ந்தவர்கள் பயன்படுவது இந்த மதிப்பீடு. இந்த மதிப்பீடு என்பது யாரும் அவ்வளவு சுலபத்தில் கொடுப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மேலாளரிடம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களிடம் போய் என்னை பற்றி நீ மதிப்பீடு செய்ய என்று கேட்பீர்கள், கேட்க இயலாது. அவருக்கு கேட்டாலும் அவர் முழுமையான ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட மாட்டார்கள். ஆனால் இந்த மன்றம் தயக்கமின்றி ஆனால் அதே நேரத்தில் ஒரு அழகான முறையில் இதனை மதிப்பீடுகளையும் கருத்துக்களையும் கூறுவார்கள். இந்த கருத்து பரிமாற்றம் நாங்கள் அதனை சாண்ட்விச் மெத்தட் என்று கூறுவோம். ஒரு நல்ல விடயம் அவர்களுடைய பேச்சை பற்றி என்ன அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை அதற்கு இடையில் வைத்து மீண்டும் ஒரு நல்ல விடயத்தை அவர்களுக்கு ஒரு சாண்ட்விச்சாக அவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பேச்சாளரோ அல்லது ஒரு அங்கே பங்கேற்பாளரோ அவருக்கு ஒரு உற்சாகமும், ஓகே நான் இன்னும் அதனை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு மிகவும் இயல்பாக வந்துவிடும். ஸோ ஒவ்வொரு வாரமும் அவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளும்போது மேம்படுத்துதல் அது ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு அது புரிந்துவிடும். இந்த விடயத்தில் நாம் இன்னும் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தானாகவே எழுந்துவிடும். இப்படியாகவே ஒரு மன்றம் நடக்கின்றது. நிச்சயமாக எங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் கல்வி முறையில் கூட இந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ் எழுதும்போது பிள்ளைகளுக்கு எழுதும்போது நேர்மறையான விடயங்களை எழுதி மாற்றிக்கொள்ள வேண்டியது கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தினால் மாற்றிக்கொள்ளலாம் என்று எழுதுவார்கள். அப்படிதான் நாங்கள் நிகழ்ச்சியில் கூட நாங்கள் நிறைய பேருக்கு சொல்வது வழக்கம். ஒரு நல்ல விடயத்தை சொல்லி அதில் இருக்கும் உங்களிடம் இந்த மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும்போது எல்லோருமே அதை செய்ய தயாராக இருப்பார்கள். அதே போல் இன்னொரு விடயம் நீங்கள் சொன்னீங்கள், இந்த ஒன்று கூடல் தொடர்பாக எப்படியான ஒன்று கூடல்கள் நடக்கும், எவ்வளவு நேரம் நடக்கும், அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியும்? சாதாரணமாக இது 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம், சில சிறப்பு கூடுகைகள் ஒரு 2 மணி நேரம் செல்லக்கூடும். இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு மந்திர நிகழ்வுகளை அழகாக பார்க்க முடியும். முதலில் ஒரு துவக்கதாரர் அந்த மன்றத்தின் கூடுகையை துவக்குவார். அந்த மன்றத்தின் தலைமை அலுவலர் சில தலைமை உரைகளை பேசுவார். அதைத் தொடர்ந்து இன்றைய நெறியாளர் என்று ஒருவர், அன்றைய நீங்கள் இப்பொழுது நெறியாளராக இருக்கும்போது அதே மாதிரி ஒரு நெறியாளர் அந்த மன்றத்தின் கூடுகையில் இருப்பார். அன்றைய கருப்பொருளாக ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு அந்த கருப்பொருளை பற்றிய விவாதங்களோ அதை தொடர்பான பேச்சுக்களோ அது அமைந்திருக்கும். அதை தொடர்ந்து திட்டமிட்ட பேச்சுக்கள் இருக்கும். சொல்வேந்தர்கள் மன்றத்தில் நிறைய திட்டமிட்ட பேச்சுக்களுக்கான உத்திகள் இருக்கின்றன. அதை மன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தேவையான வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு அந்த உத்திகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி அதனை வழங்குவார்கள். அதனை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு மதிப்பீட்டாளர் இருப்பார். அவர் அவருடைய பேச்சின் முடிவிலோ அல்லது மன்றத்தின் முடியும் தருணத்திலோ அதற்கான காலகட்டத்தில் அவர் மதிப்பீடை செய்வார். அதைத் தொடர்ந்து ஒரு திட்டமிடா பேச்சுக்கள் இருக்கும். இந்த திட்டமிடா பேச்சுக்கள் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அங்கம். உங்களை அழைத்து மேடையில் அழைத்து ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நீங்கள் சிறிது நேரம் யோசித்து என்ன சொல்ல வேண்டும் என்று யோசிப்பீர்கள். அதற்கான ஒரு பயிற்சியாக அந்த திட்டமிடா பேச்சுக்கள் இருக்கும். அது எல்லாம் 1 நிமிடம் 2 நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் பேச வேண்டும். எங்களுடைய மன்றத்தில் எப்படி செயல்படுவார்கள் என்றால் 1 மணி நேரம் 1 மணி நொடித்துளி கடந்தவுடன் ஒரு பச்சை அட்டையையோ, அடுத்தது 1 மணி 30 வினாடிகளுக்கு மஞ்சள் அட்டையோ, 2 மணித்துளிகளுக்கு சிவப்பு அட்டையும் காண்பிப்பார்கள். அதிலிருந்து நம்மளுடைய நேர மேலாண்மை மேம்படும். நாம் இந்த பேச்சை இந்த நிமிடத்திற்குள் இத்தனை நிமிடத்திற்குள் நாம் முடித்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியும் எங்களுக்கு கிடைக்கும். அதைத் தொடர்ந்து இது 2வது கட்டம். 3வது கட்டமாக உங்களுக்கு சில சிறப்பு செய்திகள் வழங்கப்படும். சில மன்றங்களில் அவ்வை நேரம் என்று அவ்வை பாடிய பாடல்களில் இருந்தோ அல்லது திருக்குறள் நேரம் இல்லை தேன் தமிழ் நேரம் என்று தமிழ் சார்ந்த ஒரு கருத்துக்களையோ அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து கடைசியாக ஒரு கவனிப்பாளர் என்று ஒருவர் இருப்பார். அவர் மன்றத்தின் நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் கவனித்து கொண்டு அதில் சார்ந்த கேள்விகளை கேட்பார். அதிலிருந்து மக்கள் கவனித்தார்களா, கூடுகையில் கவனித்தார்களா, இது நீ இணைய வழியில் இணைந்திருந்தாலும் அவர்கள் சரியாக கவனித்திருக்க வேண்டும், அப்படி கவனித்தாரா என்று ஒரு சோதனை நடக்கும். இதையெல்லாம் முடித்தவுடன் ஒரு பொது மதிப்பீட்டாளர் வருவார். அவர் சார்ந்த ஒரு குழுவும் அதை கவனித்து கொண்டிருக்கும்.
மன்றத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், அதை என்னென்ன மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த கருத்துக்களை அவர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக நேர கவனிப்பாளர் ஒருவர் இருப்பார். ஒவ்வொருவரும் எத்தனை மணித்துளிகள் எடுத்துக்கொண்டனர் அவர்களுடைய பேச்சுகளுக்கு, அவர்களுடைய செயல்களுக்கு. அடுத்தது உரிச்சொல் கணக்காளர். இப்பொழுது நாம் பேசும்போது சில உரிச்சொல்களை சொல்வோம். இந்த உரிச்சொல் எப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு அசை சொற்கள், இதெல்லாம் தேவையற்ற சொற்கள். ஒரு பேச்சில் அப்பேச்சில் எத்தனை முறை ஓம் அப்படி என்று கூறினீர்கள். ஆங்கிலத்தில் பேசும்போது ஆக்சுவலி, பேசிக்கலி, இந்த மாதிரியான மீண்டும் மீண்டும் அதை கூறுக்கும்போது அது ஒரு நாராசகமாக இருக்கும் கேட்பதற்கு. அதையெல்லாம் தவிர்ப்பதற்கான ஒரு முறை இந்த அசைச்சொல் கவனிப்பாளர். அதை அவர் கவனித்து மன்றத்தின் முடிவில் பொது மதிப்பீட்டாளர் அழைக்கும் பொழுது, இதை இப்படி நீங்கள் 10 முறை இதை பேசினீர்கள், இதை நிறைய முறை உபயோகித்தீர்கள். நான் இப்பொழுது பேசும்போதும் சோ என்ற வார்த்தை அங்கே என்னுடைய ஆங்கில கலப்போ வந்துவிடுகிறது. அதை போன்ற கலப்புகள் எதுவும் இருந்தால் அதனும் அவர்கள் அழகாக எடுத்து கூறுவார். அடுத்து இலக்கணவாளர் என்று ஒருவர் இருப்பார். இதே மொழி மேம்பாட்டுக்காக பயன்படுத்துவாங்க. மொழி மேம்பாடு என்பது இலக்கணம் எப்படி இருக்கிறது, ஆங்கிலமோ தமிழோ எந்த மொழியில் நீங்கள் பேசினாலும் அந்த மொழியில் இலக்கணம் எப்படி இருக்கின்றது என்பதை அவர் கவனித்து கூறுவார். இப்படிப்பட்ட கவனிப்புகள் இருப்பதால் அவர்களுடைய கவனிக்கும் திறன் மேம்படுகிறது. அதே நேரத்தில் கேட்பவருக்கு அவர்களுடைய என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதை அழகான முறையில் சொல்லுவதால் அவர்களும் அதனை மேம்படுத்திக் கொள்கிறார். இப்படிதான ஒரு கூட்டம் அழகாக முடிகிறது. 1 மணி நேரத்தில் இத்தனையும் நடக்கும். ஒரு தவறு செய்யும் போது அதை நாங்கள் அறிந்து செய்யாமல் இருக்கும்போது யாரோ ஒருவர் அதை கவனித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாங்கள் எங்களையே வளப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது நமது திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக நான் இதை பார்க்கின்றேன். அதே போல் எவ்வாறான கருப்பொருட்களை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள்? நீங்கள் இப்போது சொல்லும்போது சொல்லியிருந்தீர்கள் ஒவ்வொரு கருப்பொருளையும் நாங்கள் பேசுவோம். அதிகமாக எவ்வாறான கருப்பொருட்களை இந்த பேச்சாளர்களுக்கு வழங்குவீர்கள்? இது கருப்பொருள் 1 வாரத்திற்கு முன்பாக முடிவு செய்துவிடப்படும். அது அந்த மாவட்டத்தையோ அந்த பிராந்தியத்தை சார்ந்த ஏதாவது ஒரு பண்டிகைகள் இருந்தாலும், இப்பொழுது இந்தியாவில் நவராத்திரி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மன்ற கூடுகைகளில் பார்த்தால் எல்லோரும் நவராத்திரியை சார்ந்த ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதை தவிர்த்து பல கருப்பொருட்கள், ஒரு மேம்படுத்துவதற்கான கருப்பொருட்கள், தொழில் சார்ந்த கருப்பொருட்களும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தொழில்நுட்பத்தை சார்ந்த கருப்பொருட்கள் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இது ஒவ்வொரு வாரமும் அதை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுதே உங்களுக்கான ஒரு பன்முகத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மன்றத்தில். அதை தவிர்த்தால் ஒரே மாதிரியான ஒரு இது இருந்தால் மக்களுக்கு அது சலிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த கருப்பொருள் அதனை தேர்வு செய்வது துறைத் தலைவர் என்று ஒருவர் இருப்பார். அவர் அதனை தேர்ந்து செய்து இப்படியான ஒரு மன்றத்தில் இப்படியான கூடுகைக்கு இந்த கருப்பொருளை நம்ம உபயோகிக்கலாம் என்று கூறுவார் அவர். நிச்சயமாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. எப்போதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விடயம், ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் அது கண்டிப்பாக அந்த பயம் உனக்கு தேவை என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் அந்த பயத்தின் காரணமாக நாங்கள் தடுமாறி விட முடியாது, நாங்கள் பேசுவதை நிறுத்திவிட முடியாது. அந்தளவு அந்த பயம் இருந்தால் மட்டுமே நீங்கள் சிறப்பாக செயற்படுவீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு நன்றாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், நிறைய விடயங்கள் அவர்களிடம் இருக்கும். ஆனால் ஒரு மேடையிலேயோ அல்லது மக்கள் முன்பது நிறுத்தும் போது அடிவயிற்றிலிருந்து ஏதோ ஒரு நெருப்பு பிளம்பு ஏறி வருவது போல ஒரு பயம் ஏற்படும். அவர்கள் சொல்ல வந்த விடயம் அத்தனையுமே சொல்ல முடியாமல் ஒரு தடுமாற்றத்திற்குள் போய்விடுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு பேச்சாளருக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு தடையாக நான் பார்க்கின்றேன். எப்படி டோஸ்ட்மாஸ்டரில் உள்ளவர்களின் பயத்தை நீங்கள் போக்குகின்றீர்கள்? அதற்கு எவ்வாறான விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும்? முதலில் ஒருவர் மேடைக்கு வந்தாலே அவர்களுக்கு கையொலி எழுப்பி அவர்களுக்கான ஊக்குவிப்பது எங்களுடைய முதல் பயிற்சி. அவருக்கு அது ஒரு உற்சாக பானமாக இருக்கும். இது என்னை அனைவரும் பாராட்டுகிறார்கள் அப்பா என்று அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு கூறும் நன்மொழிகள், அந்த பின்னூட்டம் வாயிலாக நாம் கூறும் நன்மொழிகள் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய பயத்தை போக்கும். 15 வருடங்களுக்கு முன்பு நான் இந்த மன்றத்தில் சேருவதற்கு முன் உள்ளே வரும்பொழுது அடிவயிற்றில் நீங்கள் சொல்லுவது போல பட்டாம்பூச்சி சிறகடித்து கொண்டு பறக்கும் ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தொடர்ந்து நீங்கள் அதனை பயிற்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கே அந்த இயல்பாக நீங்கள் பழகிக் கொள்ளலாம். ஒரு தடுமாற்றம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் இருக்கும், பயம் இருக்கும். அதே இந்த ஒரு கருத்தாக சொல்வார்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பயம் மரணத்திற்கு அடுத்ததான ஒரு பயம் மேடை பேச்சு என்று சொல்வார்கள். ஸோ அந்த மேடை பேச்சினுடைய அந்த பயத்தை போக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த எங்களுடைய துவக்குனர் நிறுவனர்
டாக்டர் ஆல்ஃபிஸ் மெட்லி அன்றைய இளைஞர்களுக்காக ஒரு துவக்கினார் 1924ஆம் ஆண்டு. இந்த பயத்தை போக்க வேண்டும், பொதுவெளியில் அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று. அந்த பயத்தின் போக்கியதனால் தான் நான் இன்று உங்கள் முன்பு அமர்ந்து கொண்டு நேர்காணலில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கின்றதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் முதலில் மேடை ஏறும்போது நிச்சயமாக தடுமாற்றம் இருக்கும், பயம் இருக்கும், நிறைய பிழைகளை விடக்கூடியவர்களாக இருப்போம். அந்த சமயம் நமக்கு கிடைக்கும் விமர்சனம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. சிலரை அதோடு அந்த வேலையை செய்ய விடாத அளவிற்கான விமர்சனமாக இருக்கும். மீண்டும் சந்தர்ப்பம் வழங்காமல் இருப்பார்கள். சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் போது தான் தன்னை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படியான சமயத்தில் டாஸ் மாஸ்டர்ஸ் போன்ற ஒரு இடத்தில் நீங்கள் அந்த பயிற்சியை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால், ஏதோ ஒரு வகையில் எனக்கு இதுதான் பிடித்திருக்கின்றது, இதை நான் செய்ய போகின்றேன் என்றால், அங்கு நீங்கள் சொல்வது போல் அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல் உங்களுடைய பயிற்சிகள் எவ்வாறான வகைப்படுகின்றது, எவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது? இந்த மன்றத்தில் சேருபவர்களுக்காக ஒரு தனிப்பட்ட பாத்வேஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கல்வி பாதை இருக்கின்றது. அந்த பாதையில் பல தரப்பட்ட மக்களுக்கு தேவையான பல தரப்பட்ட பாதைகள் இருக்கிறது. இப்பொழுது யாராவது ஒருவர் நான் அலுவலகத்தில் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அவர்களுக்காக ப்ரெசன்டேஷன் மாஸ்டர் என்ற ஒரு வழி, அந்த வழியில் அவர்கள் பயணிக்கலாம். சிலருக்கு நகைச்சுவை வராது, அவர்கள் மிகவும் இன்றி சரியாக பேச மாட்டார்கள். நகைச்சுவை அது எந்த நகைச்சுவையில் எந்த இடத்தில் சரியாக அமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நகைச்சுவை சார்ந்த ஒரு எங்கேஜிங் வித் ஹியூமர் என்று ஒரு பாதை இருக்கிறது. அதே போல் 11 பாதைகள் இருக்கிறது. அதன் வழியாக அவர்களுக்கு தேவையான பாதைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஒரு தலைவை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு விஷனரி கம்யூனிகேஷன் என்ற ஒரு பாதை இருக்கிறது. மோட்டிவேஷன் ஸ்ட்ராட்டஜி, அடுத்தவரை ஊக்குவிப்பது எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்றும் ஒரு பாதை இருக்கிறது. திட்டமிடுதலை பற்றி பார்க்கும்போது இன்னோவேட்டிவ் பிளானிங் என்ற ஒரு பாதை இருக்குது. இது போன்ற பல பாதைகளை இந்த மன்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவையான பாதை, பல தரப்பட்ட வயது வரம்பினர் இதில் பங்கை கொள்வார்கள். அவர்களுக்கு தேவையான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தி கொள்ளலாம். அதே போல் சிறுவர்களுக்காக கவலியர்ஸ் கிளப் என்று ஒரு அமைப்பும் இருக்கிறது. அது மிகவும் அதை நேரடியாக உலக கூட்டத்திலிருந்து அவர்களே அதனை செயல்படுத்துகிறார். அதையும் தொடர்ந்து அவர்கள் செய்யலாம். அதில் ஒரு 8 to 16 வரை இருக்கக்கூடிய 18 வரை இருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்கள் அதில் குழந்தைகள் அதில் பங்கு பெறலாம். இளைஞர்களுக்காக யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் என்றும் ஒன்று தனியாக நடத்துகிறது. அதெல்லாம் மன்றங்கள் நடத்தும். மாவட்டமோ அல்லது வட்டமோ நடத்தாது, அல்லது பிராந்தியமோ நடத்தாது. அதெல்லாம் மன்றங்கள் அவர்களுடைய பிராந்தியத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்காக அதை அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். மன்றமானது 18 வயது நிரம்பியவர்களுக்கான மட்டுமே ஒரு மன்றம். அதை எல்லாரும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் 18 நான் எங்கே போய் சேர முடியுமா என்று கேட்டால் சேர முடியாது. இந்த 18 வயது நிரம்பி இருப்பவர்களையே அந்த மன்றத்தின் உறுப்பினராக சேர்த்துக்கொள்வார்கள். அதை பார்க்கும்போது இந்த பல பயிற்சிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஒரு பயிற்சியை அவர்கள் செய்யலாம். கார்ப்பரேட் எனப்படக்கூடிய நிறுவனங்களுக்காக ஸ்பீச் கிராஃப்ட் என்ற ப்ரோக்ராம் ஒரு குறுகிய காலத்தில் 8 வாரமோ 10 வாரமோ தேவையானது இதே மன்றங்களே செயல்படுத்தும். அதுவும் ஒரு சிறிய கட்டணத்துக்காக அவர்கள் மன்றங்கள் செயல்படுத்தி கொடுப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட கால எல்லை ஒவ்வொரு பயிற்சிகளுக்குமே இருக்கின்றது. அந்த கால எல்லைக்குள் நாங்கள் பயிற்சியை பெறலாம். நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விடயம் சொல்லியிருந்தேன், இந்த நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகளை அதிகமாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பேச்சாளர்களுமே, ஏதாவது ஒரு பேச்சாளராக இருப்பாராக இருந்தால் நீங்கள் கூறியது போல நகைச்சுவை என்ற ரீதியில் மற்ற யாரையோ ஒருத்தரை துன்புறுத்தக்கூடியவராக இருப்பார், அதை மக்கள் ரசிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று எனக்கு சொல்ல முடியும்? இதை நாங்கள் எங்களுடைய மன்றத்தில் உறுப்பினர்களுக்கு பொது மதிப்பீடாக வழங்கும் பொழுது, நகைச்சுவை என்பது தன்னை தாழ்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நகைச்சுவாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தவரை தாழ்த்தக்கூடிய, அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடிய ஒரு நகைச்சுவையாக இருந்தால் அதை புறக்கணிப்பதே எங்களுடைய வழிமுறை. அதை நாங்கள் குறைத்து கொள்ளும்படி, அதை தவிர்க்கும்படி மிகவும் வலிமையாகவே கூறுவோம். இந்த அடுத்தவர்களை கேலி செய்வதோ அடுத்தவர்களை மேற்கோள் காட்டி அவர்களை இழிவுபடுத்தி பேசுவதை தவிர்ப்பதற்காகவே கூறுவோம். எங்கள் மன்றத்தினுடைய குறிக்கோளே ஒரு நேர்மறையான ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்குவதும், ஒவ்வொருவரும் அந்த நேர்மறையான ஒவ்வொருவருக்கு உதவி செய்து கொண்டு தன்னம்பிக்கையும்
மற்றற்ற வளர்ச்சியும் காண்பது எங்களுடைய மன்றத்தின் குறிக்கோள். எங்களுடைய மன்றத்தின் கிளப் மிஷன் என்று பார்த்தால் அதில் எல்லோருக்கும் கொடுப்பது இட்ஸ் a friendly and mutually supportive and positive environment. அது அவர்களுக்காக தேவையான இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிடுவதிலே இன்று நெகட்டிவிட்டி எல்லா மட்டங்களிலும் எல்லா விதங்களிலும் இருக்கிறது. அதுக்கான காரணங்கள் பல இருக்கக்கூடும். ஆனால் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அவர்களுடைய தேவையில் அவர்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானது நேர்மறையான எண்ணங்கள். அதை வளர்ப்பதற்கான மிகவும் ஒரு உந்து சக்தியாக இந்த சொல்வேந்தர்கள் மன்றம் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக விமர்சிக்கின்றோம் என்ற அடிப்படையில் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைப்பது, ஒருவர் தரம் தாழ்ந்து பேசுகின்றார் என்றால் அதைவிட தரம் தாழ்ந்து நாங்களும் பேசுவது என்ற நிறைய விடயங்களை பார்க்கின்றோம். ஆகவே ஒரு ஆளுமை மிக்கவராக இந்த சமூகத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் நேர்மறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். நாங்கள் மக்களிடம் இலகுவாக போய் சேர்வோமா என்றெல்லாம் தெரியாது, ஆனால் நிச்சயமாக நாங்கள் மறுக்கப்படாத மக்களாக மாறுவோம் என்பதுதான் உண்மையான விடயம். இந்த எதிர்மறையாக பேசுபவர்களை இலகுவாக நாங்கள் கடந்து சென்று விடுவோம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த மன்றம் என்று நிறைய பேசிவிட்டோம். மக்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இந்த மன்றத்தில் நான் சேர்வதாக இருந்தால் எப்படி சேர வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கும். தகமைகள் ஏதாவது கோரப்படுகின்றதா? இந்த தகமை இருந்தால்தான் நீங்கள் இந்த மன்றத்தில் சேரலாம் என்ற அடிப்படையில் எதுவும் இருக்கின்றதா? எந்த விதமான வயது வரம்போ எந்த விதமான தடைகளோ அவர்களுக்கு கிடையாது. எது இருந்தாலும் அவர்களுக்கு தேவையானது 18 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த மன்றங்கள் அவர்கள் இப்போ ஒரு வலைத்தளத்தில் அவர்கள் தேடினால் பக்கத்தில் இருக்கும் மன்றம் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தால் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி அது கிடைக்கவில்லை என்றால் இணையதளத்தின் வாயிலாக 1000 மன்றங்கள் இருக்கின்றது. இணையதளத்தில் ஆன்லைன் கிளப்ஸ் என்று கூறப்படும் மன்றங்களும் அமைந்திருக்கிறது. அவர்கள் எங்கே வேணுமானும் அவர்களுக்கு தேவையான, இப்பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்கள் கனடாவில் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், நார்வேயில் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், மற்ற நாடுகளும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தையுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளப்புகள் வாயிலாக சேர்ந்து இங்கிருந்தே அவர்களுடன் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்வது. இப்படிப்பட்ட பல விதங்களில் அவர்களுடைய தேடல் பூர்த்தி செய்யப்படும். இங்கே ஒரு எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த இந்த 82 என்ற எண்ணாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இலங்கை மாவட்டத்தை சார்ந்த மன்றங்கள் 155 மன்றங்கள் இருக்கின்றது. இந்த 155 மன்றங்களில் எங்கே வேணாலும் அவர்களை போய் ஒரு விருந்தினராக கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு அது பிடித்திருந்தால் அந்த மன்றத்தில் சேர்ந்து கொள்ளலாம். சில நிறுவனங்களை சார்ந்த மன்றங்கள் அவர்களுடைய தொழிலாளிகளுக்கு மட்டும் அதனை துவக்கி இருக்கிறார்கள். அந்த மன்றங்களில் அவர்கள் சேர முடியாது. மற்றபடி அந்த நிறுவனத்தில் சில நிறுவனங்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்பார்கள். அப்படி போய் விருந்தினராக பங்கேற்றுக்கொண்டு அந்த மன்றத்தில் அவர்களுக்கு பயன் கிடைக்கிறதா என்று பார்த்து அதில் அவர்கள் இணைந்து கொள்ளலாம். இன்னொரு கேள்வி இருக்கும், எவ்வளவு கட்டண முறைகள் இருக்கும், இதுக்கு நான் எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். காரணம், பொருளாதார சிக்கலுக்குள் நாங்கள் இருக்கும் சமயத்தில் வரண விடயங்களை செய்யும் போது மக்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் நீங்களும் அதிகமாக சொல்லியிருந்தீர்கள். பெரிய அளவில் இதற்கு பணம் அறவிடப்படாது என்ற அடிப்படையில் தான் உங்களது கருத்துக்கள் ஆரம்பத்திலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறான வழிமுறைகளில் கட்டணம் செலுத்தலாம், எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? இது நீங்கள் ஒவ்வொரு தனிமனித வளர்ச்சிக்கு அனைவரும் தங்களுக்கான ஒரு சிறிய தொகையை கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த சொல்வேந்தர்கள் மன்றம் $10 ஒரு மாதத்திற்கான ஒரு கட்டணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் $10 அவனுடைய தேவைக்காக, சுய தேவைக்காக அவன் அதனை ஒதுக்கி கொண்டால் அவன் அருமையாக மேம்படுத்தி கொள்ள முடியும். அந்த $10 அவன் கொடுப்பது என்ன கொடுக்கும், அவனுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பல திறமைகளை அவனுக்கு தெரியாமலே அவனுக்குள் புகுத்தி கொள்வான். ஒரு மன்றத்தை நடத்துவது எப்படி என்று அவன் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எப்படி திட்டமிட வேண்டும் என்று அவன் அலுவலகத்திலோ அவனுடைய வீட்டிலோ அவனுக்கு தெரிந்துவிடும். ஒரு மன்ற கூடுகையோ ஒரு விழாவை, சிறப்பு விழாவை அவன் நடத்தும் பொழுது அதே விதமான ஒரு தயாரிப்பு அவனுடைய அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ அவனால் செய்ய முடியும். மன்றத்தில் திடீரென்று யாராவது வரவில்லை, அப்பொழுது நான் எப்படி அதை நடத்துவது என்பது அவன் திட்டமிட்டால் அவன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற கூடிய ஒரு அறிவுகளை அவனுடைய அலுவலகத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு ரோல் டேக்கர் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அதனை அவர்கள் சிறப்பாக
பயிற்சி எடுத்துக்கொண்டால் அதை அவர்களுடைய அலுவலகத்திலோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்களுடைய தேவை $10 10 வெள்ளி ஒரு மாதத்திற்கு என்று ஒதுக்கி வைத்து கொண்டால் அவர்கள் சிறப்பாக அதை செய்யப்பட முடியும். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயம், நான் என்ன நினைக்கின்றேன் என்பதை மற்றவர்களுக்கு கடத்துவது. அதுக்கு ஒரே வழி சிறந்த ஊடகம் பேச்சு. நாங்கள் பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கும்போது நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை இலகுவாக செய்து கொள்வோம், அல்லது நம்மை சுற்றி இருக்கும் மக்களை எமது கருத்து சார்ந்து அவர்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்பாக கூட இருக்கும். ஆகவே பேச்சாற்றல் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக சிறப்பான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சொல்வேந்தராக நீங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான யுத்திகளை நீங்கள் கையாள வேண்டும் என்பது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்தும் பேசலாம். ආයුබෝවන්. வணக்கம். ආයුබෝවන්. ලැබුවා 2025 අවසර ශ්‍රී ලංකාවාසී ඔබට සාමය, සතුට, සෞභාග්‍ය සපිරි වාසනාවන්ත අවසරක් වේවා. மலர்ந்திருக்கின்ற புதிய வருடம் 2025 இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் சமாதானமும் சுபிக்ஷமும் சௌபாக்கியமும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாக அமைந்திட எமது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். May this new year 2025 be a peaceful, a happy and a prosperous new year. தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியோடு. இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விடயம் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அல்லது சொல்வேந்தர்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களிடையே வளர்த்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எதுவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் செயற்படும் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் எவ்வாறு செயற்படுகின்றது, அதில் நீங்கள் எப்படி இணைந்து கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விடயம், இப்போது நாங்கள் டோஸ்ட்மாஸ்டர்ஸில் இணைந்து விட்டோம். சுய மதிப்பீடு என்ற ஒரு விடயம் இருக்க வேண்டும் இல்லையா? நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கின்றேனா, அதனூடாக ஏதாவது பயன்பெற்றிருக்கின்றேனா, வளர்ச்சி அடைந்திருக்கின்றேனா என்பதை கண்டறிவதற்கான வழிமுறைகள் எதுவாக இருக்கின்றது? முதலில் சேரக்கூடிய உறுப்பினர்களை அவர்களுக்கு சுய பரிசோதனை அல்லது செல்ஃப் அனாலிசிஸ் என்று கூறப்படும் ஒரு ஃபார்ம் அதனை கொடுப்போம். அதில் அவர்களுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இப்படி நீங்கள் இப்படிப்பட்ட பேச்சாளராக இருக்கிறீர்களா, இப்படி உங்களுடைய தலைமைத்துவம் சார்ந்த உங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கின்றது அப்படி என்று கேட்டுக்கொண்டிருப்போம். அதை அவர்கள் ஒரு நேர்மையான பதிலை அளிக்க வேண்டும். 2, 1 என்று சரியாக அவர்கள் அளிக்க வேண்டும். சாதாரணமாக என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மத்தியத்தில் இருக்கும் ஒரு கூட்டு 3, 1 5 வரை இருந்தால் அதில் 3 3 3 என்று தேர்ந்தெடுப்பார். அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. ஒரு நேர்மையான முறையாக 1 2 என்ன சரியான ஒரு ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதனை அளிக்க வேண்டும். அப்படி அளித்த பிறகு அவர்களுடைய முதல் பேச்சை பதிவு செய்ய வேண்டும். அவர்களுடைய அவர்கள் என்ன செய்தார்களோ மன்றத்தில் அதனை காணொலியில் பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது அவர்களுடைய வழிகாட்டி, ஒவ்வொரு மென்டர் என்று ஒருவர் இருப்பார், அந்த வழிகாட்டியிடம் இதை நான் இப்படி இருக்கின்றேன் என்பதை நீங்கள் பதிவு செய்து எனக்கு கொடுங்கள் என்று கேட்க. ஒரு 4 கூடுகைகளுக்கு கடந்த பின் அவருடைய பதிவை மீண்டும் அவர் எடுத்து பார்த்து இதில் நான் என்னென்ன செய்திருக்கிறேன் என்ற ஒரு சுய பரிசோதனை அவர் செய்து கொள்ள முடியும். அப்படி பார்த்தால் அவர்களுக்கே தெரியும், ஓ நான் பேசும்பொழுது கையை பாக்கெட்டில் விட்டு கொண்டிருக்கின்றேன், இப்படி இருக்கும்போது இதை எடுத்துக்கொண்டு இப்படி நான் சரிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். இதை போன்ற ஒரு நுணுக்கமான விடயங்களை அவரால் ஒரு தெரிந்து கொள்ள முடியும். அதை தவிர மன்றத்தில் உள்ள வழிகாட்டிகளும் அவர்களுக்கு நீ இப்படி செய்கின்றாய், இதை தவிர்த்து விட்டால் இன்னும் பேச்சு சிறப்பாக இருக்கும் என்று அவர்களுடைய கருத்துக்களையும் அவர் பதிவு செய்து கொண்டார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூடுகையிலும் அந்த ஒரு மேம்படுத்தி கொள்ளும் ஒரு நிலைமை அவருக்கே தெரியும். அவர் எப்படி அதை முன்னேறி இருக்கிறார் என்பதை அவருக்கே புரிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியாகத்தான் இது நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் அது முன்பு அதை கடந்து அந்த ஒரு பாதையை கடந்து ஒரு 4 வாரங்களோ அல்லது ஒரு 6 வாரங்களோ கடந்து வந்தவுடன் அதை அவர்களுடைய மேம்படுத்தல் திறன் அவர்களுக்கே தெரியும். எந்த அளவிற்கு அவர்கள் மேம்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கே தெரியும்.
நிச்சயமாக இன்னொரு விடயம், எப்போதுமே இந்த தெரியாது எனக்கு என்று சொல்வதை எல்லோருமே இந்த கௌரவ குறைச்சலாக பார்ப்பாங்க. அதுவும் ஏதாவது ஒரு கல்வியை நாங்கள் ஆரம்பிக்கும் போது தெரியாத விடயத்தை தெரியாது என்று சொல்வதற்கு அதுவும் பெரியவர்கள் தயங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளும் போது அந்த தெரியாது அல்லது முடியாது என்ற வார்த்தைகளை நாங்கள் சொல்லாத போது எவ்வாறான சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம்? எவன் ஒருவன் தெரியாது என்று கூறுகிறானோ அவன் மேம்படுத்தப்படுவான். எவன் எல்லாம் எனக்கு தெரியும் என்று கூறுபவர்கள் அவர்களுக்கு நிறைய தெரியாது என்றே நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஈகோ எனப்படும் இந்த ஒரு இதை சொல்வேந்தர்கள் மன்றம் மிகவும் நுணுக்கமாக அவர்களுடைய ரீதியில் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் உங்களுடைய பேச்சின் இதில் ஒரு தொனி தெரிகிறது, உங்களுடைய அந்த தொனியை சற்றே குறைத்து கொள்ளுங்கள் அப்படி என்று ஒரு நுணுக்கமான மதிப்பீட்டை அவர்களுக்கு வழங்குவார். அது ஒவ்வொரு வாரமும் வழங்கும்போது அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும், நான் இப்படி செய்கின்றேனா, நான் இப்படியாக பழகின்றேனா. அது பேச்சில் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். இதற்கான உண்மையான உதாரணம் என்னையே நான் எடுத்துக்கொள்வேன். நான் என்னுடைய பேச்சில் ஒரு தெரிந்த ஒரு தொனியும் என்னுடைய பேச்சில் அப்படி தெரிந்த ஒரு அகங்காரம் எந்த அளவிற்கு கொண்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் அந்த பின்னூட்டத்தின் வாயிலாக ஒரு மதிப்பீட்டுகளின் வாயிலாக அவர்கள் கொடுக்கும் பொழுது பேசும் பொழுது அது மிகவும் நுணுக்கமாக அவர்களுக்கு சென்றடையும். இதை ஒரே நாள் சாதித்து விடுமா, ஒரே மாதத்தில் ஒரே வருடத்தில் சாதித்து விடுமா என்றால் அது எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கல்வி கற்கும் அந்த திறன் லேர்னிங் கர்வ் எனப்படக்கூடும் ஒரு இது அதில் அவர்களுடைய மாறுபடும், அவர்களுடைய வளர்ச்சி மாறுபடும், வளர்ச்சி விகிதம் மாறுபடும். நிச்சயமாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, முன்னால் இருக்கும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் சிலர் பேசுவார்கள். நாங்கள் பேசுவது அந்த மக்களுக்கு போய் சேர்கின்றதா என்பதே அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் கூறியது போல் தொனியை உயர்த்தி பேசுவது, மைக்கில் பேசுவதாக இருந்தாலும் ஏன் கத்தி பேசுகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுவும். பேச்சாளர்கள் என்றாலே ஒரு கத்தி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேடை பேச்சுக்கென்று ஒரு தொனி முறை இருக்கின்றது, ஒரு வழிமுறை இருக்கின்றது. இப்போது நிகழ்ச்சி செய்யும் போது நாங்கள் வித்தியாசமாக செய்வோம். ஆனால் இந்த வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்திலும் விவாதம் போல பேச்சையும் ஒரு விவாதமாக அல்லது வாசிப்பை கூட ஒரு பேச்சு போல செய்வது, இப்படி நிறைய தவறுகளை நாங்கள் செய்யக்கூடியவராக இருப்போம். எவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்தால் இதை தவிர்த்து கொள்ளலாம்? எங்களுடைய முதல் பாடமுறையே உங்கள் முன் இருக்கும் கூட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நோ யுவர் ஆடியன்ஸ். யார் பேசினாலும் அவர்கள் உங்களுக்கு முன் இருக்கும் கூட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் பேசினால் அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் அந்த தொழில்முறையை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கும் அவருக்கான எளிதான ஒரு கலந்துரையாடல் ஏற்படும். எந்த ஒரு பேச்சிலும் அந்த முன்னிருக்கும் கூட்டத்தை அவர்களை ஈர்க்க வேண்டும். அதை தான் நாங்கள் முதலில் சொல்வோம். அவர்களை முதலில் கவனத்தில் ஈர்க்கக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த கவனத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கணும் என்றால், ஒரு கோட் எனப்படும் இந்த பழமொழிகளோ அல்லது ஒரு நல்ல வாசகங்களோ அதை பற்றி தெளிவாக கூறினால் அவர்களுக்கு கவனம் ஏற்படும். அல்லது ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். கேள்வி எழுப்பினால் அவர்களுடைய கவனம் உங்கள் மேல் வந்து விழும். அல்லது ஒரு வியக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடாது. இன்று 1000 பேர் உணவு அருந்தினார்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன இது 1000 பேர் என்ன உணவு அருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அவங்க தூண்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு துவக்கத்தில் ஆரம்பித்து மத்தியில் அவர்களுக்கான கேள்விகளை கேட்டு, எத்தனை பேர் இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், உங்கள் கையை உயர்த்துங்கள் அப்படி கேட்டால் அவர்களுடைய கவனம் நம் மீது இருக்கும், அவர்களுடைய பங்களிப்பும் நம்முடைய பேச்சில் இருக்கும். இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வரும்பொழுது உங்கள் கூட்டத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்க முடியும். உங்களுடைய என்ன கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீர்களோ அதை கூட்டத்தில் உள்ள முழுமையான மக்களுக்கு போய் சென்றடையும். இதை முடிக்கும் பொழுதும் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை ஒரு கருத்தை ஒரு குறுகிய வழியில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்தால் அந்த பேச்சு நிறைவேறும். இதே நாங்கள் துவக்கம், மத்தியில் இருக்கும் ஒரு சங்கதி, அடுத்ததாக முடிவுரை. இதை மொத்தமாக ஓப்பனிங், பாடி அண்ட் க்ளோஷர் என்று OBC என்று சுருக்கமாக நாங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம். நிச்சயமாக பேச்சாளர் சுவாரஸ்யமாக பேச வேண்டுமாக இருந்தால் அங்கிருக்கும் மக்களை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இலக்கியம் நிறைந்த வகையில் சாதாரண மக்களிடம் பேசும்போது அதிகமாக இலக்கிய சொற்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அது சென்றடைவது சற்று சிரமமாக இருக்கும். அதே போல் முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுடைய மன்றம் அல்லது ஒரு மன்றத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய மன்றத்தில் நாங்கள் இணைய வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்?
முதலில் கூறியது போல் ஒரு கூகுளில் நீங்கள் தேடினால் பக்கத்தில் இருக்கும் மன்றம் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு இணையதளம் தனியாக செயல்பட்டு வருகிறது. district82.org என்று அழைக்கப்படும் இலங்கைக்கான ஒரு மாவட்டத்துக்கான இலக்கு இருக்கிறது. அங்கே உங்களுக்கு உங்கள் மன்றத்தை துவக்க வேண்டுமென்றாலும் ஒரு படிவம் இருக்கிறது. மன்றத்தில் உறுப்பினராக சேர வேண்டுமென்றால் ஒரு படிவம் இருக்குது. அதில் உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பினால் அதனை அவர்கள் உங்களுக்காக கலந்து உங்களை வழி நடத்துவார்கள். நிச்சயமாக டஸ் மாஸ்டர்ஸ் தொடர்பாக நிறைய விடயங்களை நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக பெற்றிருப்பீர்கள். அல்லது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு சொல்வேந்தராக மாற வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான யுத்திகளை கையாளலாம் என்பது தொடர்பாக அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். டஸ் மாஸ்டரின் பிராந்திய செயலாளர் ஆலோசகரான பூபதி சங்கர் அவர்கள் தான் இணைந்திருந்தார். இவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றார் என்பதையும் நினைவுபடுத்தி 15 வருட அனுபவம் இந்த துறையில் அவருக்கு இருக்கின்றது. அந்த அனுபவத்தினூடாக சில விடயங்களை மட்டுமே உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை இணைத்து பல விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. வாய்ப்பு தந்த நேத்ரா தொலைக்காட்சிக்கும் நெறியாளர் காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு பகுதி மற்றும் கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.